முன்னொரு காலத்துல வனமும் செழிப்பும் மிக்க மத்ர தேசம்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை தர்ம குணங்கள் நிறைஞ்ச அஸ்வபதிங்கிற மன்னன் ஆட்சி நடத்தி வந்தாரு. அந்த மன்னன் திறமைசாலியாகவும் மக்கள் எல்லோருக்குமே பிரியமானவராகவும் உண்மை மட்டுமே பேசுறவராகவும் பல நல்ல குணங்கள் நிறைஞ்சவராகவும் இருந்தாரு. ஆனா அவருக்கு அடுத்து அந்த நாட்டால ஒரு வாரிசு இல்லாம இருந்தது. ஆமாங்க, இவ்வளவு நல்ல குணங்கள் நிறைஞ்ச மன்னனுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. புத்திரன் அடையறதுக்காக அஸ்வபதி சரஸ்வதி தேவியை வேண்டி கடுமையான விரதம் இருக்க ஆரம்பிச்சாரு. அதன்படி பகல் பொழுத 8ஆ பிரிச்சு அதுல 6வது காலத்துல மட்டும் மிதமான அளவு உணவு எடுத்து பிரம்மச்சரியத்தாலையும் மனசை அடக்கி சாவித்திரி மந்திரத்தை 1,00,000 முறை தியானிச்சு கடுமையான நியமம் இருந்தாரு. இப்படியே 1 இல்ல 2 இல்ல 18 வருடங்கள் தொடர்ந்து இருந்தாரு. இத பார்த்த சரஸ்வதி தேவி மகிழ்ச்சி அடைஞ்சு மன்னன் முன்பு தோன்றுறாங்க. உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டாங்க. மன்னனும் தனக்கு என்னோட குலத்தை விருத்தி செய்ய நிறைய புத்திரர்கள் வேணும் அப்படின்னு கேட்டாரு. சரஸ்வதி தேவி, மன்னா, உனக்கு தகுந்த காலத்துல நீ கேட்ட புத்திரர்கள் பிறப்பாங்க. இப்போ என்னுடைய வரத்தால உனக்கு ஒரே ஒரு மகள் பிறப்பா அப்படின்னு சொல்லி மறையறாங்க. காலங்கள் செல்லுது. சரஸ்வதி தேவி சொன்ன மாதிரியே அஸ்வபதிக்கும் மகாராணிக்கும் ஒரு அழகான தாமரை மலர் மாதிரி கண்களை கொண்ட ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. சரஸ்வதி தேவியோட வரத்தால கிடைச்ச குழந்தைங்கிறதுனால அந்த பெண் குழந்தைக்கு சாவித்ரிங்கிற பெயரும் வைக்கிறாங்க. தெய்வாம்சம் நிறைஞ்ச அந்த பெண் தேவலோக கன்னிகா மாதிரி அழகுலையும் அறிவுலையும் குணத்திலையும் சிறந்தவளா வளர்ந்து வர்றா. பருவம் வந்தும் சாவித்திரிய எந்த நாட்டு மன்னனும் இளவரசனும் ஏன் மக்கள்கள்ல ஒருத்தரும் பெண் கேட்டு வரல. ஏன்னா சாவித்திரிக்கு தகுந்த குணங்கள் நிறைஞ்சவங்க நாம இல்ல அப்படிங்கிற எண்ணத்தால இவ்வளவு சிறப்புமிக்க பெண்ணை நாம எப்படி போய் திருமணம் செய்யறது அப்படின்னு எந்த ஆண்மகனும் பெண் கேட்டு வராம இருந்தாங்க. இது இப்படி இருக்கையில ஒரு சமயம் அஸ்வபதி தன்னோட மகளை அழைச்சு பேசுறாரு. மகளே, உனக்கோ திருமண வயது வந்துருச்சு. ஆனா இதுவரை உன்னை யாரும் வரன் கேட்டு வரல. தக்க சமயத்துல தன்னோட பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்காத தகப்பனும், ருது காலத்துல மனைவியை அடையாத கணவனும், தந்தையை இழந்த பின்னாடி தாயை கவனிக்காத காப்பாத்தாத மகனும் குற்றம் செஞ்சவங்க. அவங்க மத்தவங்களால இகழப்படைய வேண்டியவங்க. அதனால இந்த பேரை எனக்கு வராதபடி நீ செய்யணும். நீ உனக்கு விருப்பமான ஒருவரை கணவரா தேர்ந்தெடு. நான் அவரையே உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். நீ நம்ம பிரதான மந்திரிகளோட ராஜரிஷிகள் வாழுற தபோவனத்துக்கு போய் உனக்கு தகுந்த கணவனை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. தந்தை சொல் மீறாத மகளும் அவர் சொன்ன மாதிரியே வயது முதிர்ந்த அனுபவமிக்க அமைச்சர்களோடு தபோவனத்துக்கு போய் அங்க இருந்த மக்களை சந்திச்சு பெரியவங்களெல்லாம் வணங்குறாங்க. பல தீர்த்தங்கள்ல நீராடி அந்தணர்களுக்கு பொருட்களை தானம் செஞ்சு ஒவ்வொரு வனமா கடந்து வர்றாங்க. இப்படியே சில நாட்கள் போனது. சில காலங்கள் கழிச்சு நாரதர் அஸ்வபதி மன்னனை பாக்குறதுக்காக மத்ர தேசத்துக்கு வந்திருந்தாரு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரியா அந்த நேரத்துல சாவித்ரி தன்னோட பயணத்தை முடிச்சு வந்து சேர்றாங்க. நாரதர் கேக்குறாரு, திருமண வயது வந்து இந்த பெண்ணை இன்னமும் மனம் முடிச்சு வைக்காம எங்க அனுப்பி இருந்த? இவ்வளவு காலம் இந்த பெண் எங்க போயிருந்தா? இப்ப எங்க இருந்து வந்தா அப்படின்னு கேள்விகள் கேட்க அஸ்வபதி, மகரிஷியே, இந்த பெண் திருமண வரன் தேர்வு செய்யறதுக்காகவே பயணம் போயிருந்தாங்க. இப்போதான் பயணம் முடிஞ்சு திரும்பி வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட, மகளே, உன்னோட மனதுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் அமைஞ்சாங்களா அப்படின்னு கேக்குறாரு. சாவித்ரி, ஆம் தந்தையே அப்படின்னு சொல்லி தான் தேர்வு செஞ்ச வரனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சால்வ தேசத்தை தியுமச்சேனன் அப்படிங்கிற மன்னன் ஆட்சி நடத்தி வந்தாரு. அவருக்கு எதிர்பாராத விதமா பார்வை இழந்து குருடரானாரு. அத அவரோட எதிரிகள் பயன்படுத்தி நாட்டை கைப்பற்றி மன்னனையும் அவரோட குடும்பத்தையும் வனத்துக்கு அனுப்பிட்டாங்க. பார்வை இழந்த தர்மவானான அந்த மன்னன் தன்னோட குழந்தையோடையும் மனைவியோடையும் காட்டுல தவம் புரிஞ்சு வாழ்ந்து வந்தாரு. அவரோட மகன் இப்போது வளர்ந்து நற்குணங்கள் நிறைஞ்ச இளைஞரா இருந்தாரு. அவர் பேருதான் சத்தியவான். இவரைத்தான் சாவித்ரி தன் கணவரா தேர்வு செஞ்சு தந்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கேட்ட நாரதர், ஐயோ சாவித்ரி, நீ அறியாமையால மிகப்பெரிய தவறு செஞ்சிட்ட. சத்தியவான் உனக்கு ஏற்றவன் இல்ல. நீ வேறு ஒரு வரன் தேடு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அஸ்வபதி, ஏன் மகரிஷி, சத்தியவான் நல்ல பண்புகள் இல்லாதவனா அப்படின்னு கேட்க நாரதர், அடடா, நான் அப்படி சொல்லல. சத்தியவான் மாதிரி சிறந்த நல்ல பண்புகள் நிறைஞ்சவன் இந்த உலகத்திலேயே இல்ல. அவன் சூரியனை போல தேஜஸ் மிக்கவன், புத்தியில தேவகுருவான பிரகஸ்பதிக்கு இணையானவன், சிவபெருமான் மாதிரி வீரமிக்கவன், பூமி மாதிரி பொறுமையுள்ளவன், அழகுள்ளவன், உண்மையையே சொல்பவன், நல்ல நட்புடையவன், தைரியமானவன், சிறந்தவன்னு சொல்ல அஸ்வபதி, முனிவரே, இவ்வளவு சிறப்புகள் மிக்க அவனை ஏன் வேண்டாம்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு. நாரதர் வருத்தத்தோட, சத்தியவானுக்கு ஆயுள் குறைவு, இன்றிலிருந்து சரியா 1 வருஷம் மட்டுமே அவன் உயிரோடு இருப்பான்னு சொல்ல சாவித்ரி இடிஞ்சு போறாங்க. அஸ்வபதியும், ஐயோ மகளே, சத்தியவான் உனக்கு வேண்டாம், நீ வேறு ஒருத்தரை தேர்வு செய்யணும் சொல்ல சாவித்ரியோ
தந்தையே, சொத்துக்களை சகோதரர்கள் முறையா பிரிக்க வேண்டியது ஒரு முறைதான். தந்தையால கன்னிகை கொடுக்கப்படுறதும் ஒரு முறைதான். பசு போன்றவற்றை தானம் செய்யறதும் ஒரு முறைதான். நீண்ட ஆயுள் உள்ளவரோ குறைஞ்ச ஆயுள் உள்ளவரோ, குணமுள்ளவரோ குணமில்லாதவரோ என்னால கணவனா ஒரு முறை வரிக்கப்பட்டுட்டாரு. நான் இரண்டாவதா இன்னொருத்தர நினைக்கவே மாட்டேன். சொன்ன வார்த்தைகள் மனசுல நிச்சயிக்கப்பட்டு வாக்கினால சொல்லப்பட்டு செய்கையால செய்யப்படுது. இது எல்லாத்துக்குமே மனசுதான் மூலம். அதை என்னால மாற்ற முடியாதுன்னு சொல்லுறா. நாரதரும், அரசனே, உன்னோட மகளோட முடிவு உறுதியானது. அதை மறுபரிசீலனை செய்ய முடியாது. சத்தியவானும் குணங்கள் நிறைஞ்சவன். நீ சத்தியவானுக்கே உனது மகளை திருமணம் செஞ்சுவை. நடக்கிறது நல்லதாகவே நடக்கும்னு சொல்ல அஸ்வபதியும் மனசே இல்லாம திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. பிறகு அஸ்வபதி திருமணத்துக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு நல்ல நாள்ல அந்தணர்களையும் ரிஷிகளையும் சபையோர்களையும் புரோகிதர்களையும் தன்னோட மகளையும் அழைச்சிக்கிட்டு தியுமத்சேனன் இருந்த ஆசிரமத்தை நோக்கி போறாரு. பார்வை இழந்து தவ வாழ்வுல இருக்கிற தியுமத்சேனனை வணங்கி, நான் அஸ்வபதி, மத்ர தேசத்து அரசன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி தன்னோட பெண்ணை அவரோட மகனான சத்தியவானுக்கு திருமணம் செய்யற தன்னோட எண்ணத்தை பத்தி சொல்றாரு. தியுமத்சேனனும், நாங்க தேசத்தை இழந்தவங்க, காட்டுல தவ வாழ்வு வாழ்றவங்க. உங்க பெண் செல்வ செழிப்போட வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வனவாசம் சரியா இருக்காது, ரொம்ப சிரமப்படுவாங்கன்னு சொல்ல அஸ்வபதி தன் மகளோட விருப்பமும் இதுதான் எடுத்து சொல்ல பெரியவங்க ஆசீர்வாதத்தோட சத்தியவான் சாவித்திரியோட திருமணம் நல்ல முறையில வனத்துல நடந்தது. திருமணம் முடிஞ்சு அஸ்வபதி நகரத்துக்கு கிளம்பினதும் சாவித்திரி தானும் அரச ஆடைகளை களைஞ்சு மர உரி தரிச்சு சந்தோஷமா தன்னோட திருமண வாழ்க்கைய தொடர ஆரம்பிச்சாங்க. தன்னோட உபசரணையால மாமியாரையும் பூஜைகள் மற்றும் அடக்கத்தால மாமனாரையும் இனிய சொற்கள் மற்றும் காரிய திறமையால கணவனையும் மகிழ்விச்சு வாழ்க்கைய சிறப்பா நடத்த ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில காலங்கள் போனது. சாவித்திரிக்கு நாரதர் சொன்ன வார்த்தைகள் மனசுல இருந்துகிட்டே வந்தது. மாதங்கள் போனது. நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்த சாவித்திரி நாட்கள் போக போக நாரதர் சொன்ன சொற்கள் உள்ளத்துல பூதம் மாதிரி எழும்புறத பாக்குறாங்க. சாவித்திரி இன்னையிலிருந்து சரியா 4வது நாள் சத்தியவானோட இறுதி நாள்னு கணிச்சு திரியோதசியில ஆரம்பிச்சு பிரதமையில முடிகிற மாதிரி 3 நாட்கள் கடுமையா விரதம் இருந்தாங்க. இந்த விரதத்தால கணவனோட ஆயுள் விருத்தி அடையுங்கிறது ஐதீகம். சாவித்திரி இந்த 3 நாளும் உணவில்லாம கடுமையான விரதம் இருந்து 4ஆம் நாள விரதம் முடிக்கிறனால தன்னோட கணவரோட இறுதி நாள எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. இரவுல உறக்கம் இல்லாம இருந்தா. விடிந்தது. நாரதரால குறிக்கப்பட்ட அந்த 4ஆம் நாள் வந்தது. சாவித்திரியோட மாமனார் மாமியார் சாவித்திரிய பார்த்து, உன்னோட கடுமையான விரதத்தை ஆகாரம் அருந்தி முடி அப்படின்னு அன்போடு சொன்னாங்க. சாவித்திரியோ, சூரியன் அஸ்தமிச்ச பிறகு என் மனசுல உள்ள எண்ணம் நிறைவேறின பிறகு நான் கண்டிப்பா உணவருந்துறேன்னு சொன்னாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே சத்தியவான் கோடாரி ஒன்று எடுத்துக்கிட்டு காட்டுக்கு புறப்பட்டாரு. சாவித்திரி அவரை நிறுத்தி, நீங்க மட்டும் தனியா போகக்கூடாது, நானும் உங்களோட வருவேன், உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லவும் சத்தியவானோ, நீயோ விரதம் இருந்து களைப்பா இருக்கிற, உன்னால காட்டுல நடக்க கூட முடியாது, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல சாவித்திரி பிடிவாதமா, எனக்கு களைப்பில்ல, நான் உங்களோட வருவதில் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியவானோ, சரி தாய் தந்தையிடம் விடைபெற்று வா போகலாம் அப்படின்னு சொல்ல அதுவரை ஆசிரமத்தை விட்டு வெளியே போகாம முதல் முறையா தனக்கென சாவித்திரி கேட்கவும் பெரியவங்களும் மறுத்து பேசாம அனுமதி கொடுக்கறாங்க. சத்தியவான் முன்னாடி போக சாவித்திரி அவரை பின்தொடர்றாங்க. பாரு, அந்த பரிசுத்தமான நதி எவ்வளவு அழகா ஓடுது, இங்க பூத்திருக்கிற மரங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவான் இயற்கைய மனைவிக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சாவித்திரியோ அதை ரசிக்க மனமில்லாம தன்னோட பயத்தையும் வெளியிடாம முகத்துல கொஞ்சமும் காட்டிக்காம மனசளவுல கட்டை மரம் போல தன்னோட கணவனை பின்தொடர்றாங்க. காட்டின் நடுவே போனதும் கணவனும் மனைவியும் பழங்களை பறிச்சு கூடையில நிரப்புனாங்க. அதன் பின்னாடி சத்தியவான் அங்கிருந்த மரக்கட்டைகளை விறகுக்காக தான் வச்சிருந்த கோடாரியால பிளக்க ஆரம்பிச்சான். அப்போ அவனுக்கு தலை சுற்றல் வந்தது. சாவித்திரி கிட்ட, என்னால நிக்க முடியல, என் தலை சுத்தியால் அடிச்சது மாதிரி வலிக்குது, நான் சிறிது நேரம் உறங்குறேன்னு சாவித்திரி மடி மேல தலை வச்சு படுத்து கண்களை மூடினாரு. சாவித்திரிக்கோ நாரதர் சொன்ன நேரம் இதுதான் வந்துருச்சுன்னு இடி இறங்கினத மாதிரி இருந்தது. அப்போ சிவப்பு உடையுடுத்தி ஒளி பரவ கையில பாச கயிறோட யமதர்மன் அங்க வந்தாரு. சாவித்திரி யமனை அடையாளம் கண்டு தன் கணவனோட தலையை கீழே வச்சு எழுந்து வணங்கி, உங்களை பார்த்தா மனிதர் மாதிரி தெரியல, யார் நீங்கன்னு மரியாதையா வணங்கி கேக்குறா. அதனால மகிழ்ந்த யமதர்மன், சாவித்திரி, நான் யமதர்மன், உன் கணவனான சத்தியவானோட ஆயுள் இன்று முடியுது, அவனை கூட்டி செல்ல வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. சாவித்திரி, தேவரே, உயிர்களை கொண்டு செல்ல உங்களோட தூதர்கள் வருவாங்கன்னு தான் சொல்ல கேட்டிருக்கேன், ஆனா இப்போது நீங்களே வந்ததன் காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. யமதர்மன், நீ சொன்னது சரிதான், சாதாரண மனிதர்களுக்கு அப்படித்தான் நடக்கும், உன் கணவன் குணமிக்கவன், நல்லவன், அவனை நான் கொண்டு போறதுதான் முறை அப்படின்னு சொல்லி பாச கயிற்ற சத்தியவான் மேல வீச சத்தியவானோட உயிர் யமதர்மன் வசம் வந்தது.
சத்தியவானோட உயிரற்ற உடல் தேஜஸை இழந்தது. அதை பார்த்து வெளவெளத்து போன சாவித்ரி யமதர்மனை பின்தொடர்ந்து நடக்கிறா. யமதர்மன் அதை கவனிச்சு, சாவித்ரி திரும்பி போய் உன்னோட கணவனோட இறுதி சடங்குகளை கவனி, நீ வரவேண்டிய வரையில வந்துவிட்ட அப்படின்னு சொல்ல, சாவித்ரியோ எந்த இடத்துக்கு என் கணவனை கொண்டு போகிறீங்களோ அங்க நானும் போகணும் அப்படின்னு தான் தர்மம் சொல்லுது, நான் தர்மத்தின்படி நடக்க விரும்புறேன்னு சொல்லி யமனை பின்தொடர்ந்து போறாங்க. யமதர்மனுக்கு ஒரே ஆச்சரியமா போனது. பெண்ணே, இதுவரை என்னிடம் யாரும் இப்படி சொன்னதில்லை, என்னை தொடர்ந்து வந்ததும் இல்லை, நீ ரொம்பவே சிறப்புக்குரியவ, அதனால உனக்கு உன்னோட கணவனோட உயிரை தவிர வேறு ஏதாவது வரம் தருகிறேன், நீ வேண்டியதை கேள்னு சொல்ல, சாவித்ரி தர்ம பிரபுவே, என்னோட மாமனார் தன்னோட ராஜ்யத்தை இழந்து கண்களை இழந்து ஆசிரமத்துல வசிக்கிறாரு, அவர் மீண்டும் தன்னோட பார்வையை அடையணும், நல்ல பலசாலியாகவும் அக்னிக்கும் சூரியனுக்கும் ஒப்பானவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, யமதர்மனும் அப்படியே ஆகட்டும் மகளே, நீ சிரமப்பட்டு நடந்து வருவது என்ன காயப்படுத்துது, என்னை தொடராத, பின் செல்லுன்னு சொல்ல, சாவித்ரி என் கணவனை பின் தொடர்றதுல எனக்கு ஒரு சிரமமும் இல்லை, அவர் எந்த இடத்துக்கு போகிறாரோ அதுவே எனக்கு சிறந்த கதி, தர்மராஜாவே சத்புருஷர்களோட ஸ்நேகம் வீணாகாது, ஒருத்தர் வாழ்ந்தா சாதுக்களோடையும் சத்புருஷர்களோடையும் வசிக்கணும் அப்படின்னு சொல்ல, யமதர்மன் பெண்ணே, நீ சொன்னதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, உன்னோட கணவரோட உயிரை தவிர வேறு ஒரு வரம் கேள் அப்படின்னு சொல்ல, சாவித்ரி முற்காலத்துல பகைவரால கவரப்பட்ட ராஜ்யத்தை சிறந்த புத்தியுடைய என்னோட மாமனார் திரும்பவும் அடையணும் அப்படின்னு கேக்குறாங்க. யமதர்மனோ அப்படியே ஆகட்டும், உன் மாமனார் தியுமத்சேனன் தன்னுடைய ராஜ்யத்தை மீண்டும் அடைவான், உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்பச் செல், உனக்கு சிரமம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சாவித்ரி தேவரே, இந்த உலகத்தில் உள்ள மக்களோட உயிரை நீங்க விரும்பி எடுக்கிறது இல்ல, அவங்களோட விதிப்படி தான் நீங்க கொண்டு போறீங்க, இதுல உங்களோட விருப்பம் எதுவுமே இல்லை, இது உங்களுடைய தர்மம்னு சொல்ல, யமன் நான் மேலும் மகிழ்ச்சி அடைஞ்சேன், உன் கணவனோட உயிரை தவிர வேறு வரம் கேள் அப்படின்னு சொல்ல, இந்த முறை சாவித்ரி தன் தந்தைக்கு குலத்தை விருத்தி பண்ற 100 புத்திரர்கள் வேண்டும்னு கேட்க, யமன் உன் தந்தைக்கு 100 புத்திரர்கள் உண்டாகட்டும் அப்படின்னு வரமளிக்கிறாரு. திரும்பவும் சாவித்ரி யமதர்மனை பின்தொடர, யமன் என்னால உன் விருப்பம் நிறைவேற்றப்பட்டது, அதனால திரும்பு, நீ நெடுதூரம் வந்து விட்டாய் அப்படின்னு சொல்ல, சாவித்ரி நான் என் கணவருக்கு அருகில் தானே இருக்கிறேன், இது எனக்கு தூரம் இல்லை, நீங்க சூரிய பகவானோட புத்திரர், வைவஸ்தர் அப்படின்னு சொல்லப்படுறவர், உம்மோட பிரஜைகளை வேறுபாடு இல்லாம நடத்துறவர், அதனாலதான் தர்மராஜான்னு புகழப்படுறீங்க, அதனால மக்கள் உங்க மீது அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்கிறாங்க, நீங்க எப்போதும் நம்பிக்கையை தகர்த்ததில்லை அப்படின்னு சொல்லவும், யமதர்மன் சாவித்ரி உன் வார்த்தைகளால் நான் மிகவும் சந்தோஷமாக உள்ளேன், உனது சத்தியவானோட உயிரை தவிர 4வது வரமும் கேள் அப்படின்னு கேட்க, சாவித்ரி எனக்கு என் குலத்தை விருத்தி பண்ணுகிற 100 புத்திரர்கள் வேண்டும்னு கேட்கிறா. யமதர்மனும் அப்படியே ஆகுகன்னு சொல்ல, ஐயனே, பெரியவங்க வரத்தை கொடுத்துட்டு ஏன் கொடுத்தோம் அப்படின்னு வாட்டமடைய மாட்டாங்க, அதே மாதிரி தர்மம் தவறாம நடப்பாங்க, எனக்கு என் கணவனை தவிர எவரிடத்திலையுமே புத்திரர்கள் வேண்டாம், நான் என் கணவனை தவிர யாரையுமே நினைக்க மாட்டேன்னு என் திருமணத்தின் போதே சபதம் செஞ்சிருக்கிறேன், அதனால நீங்க கொடுத்த வரம் பழிக்க என்னோட கணவனோட உயிரை 5வது வரமா கொடுங்க அப்படின்னு சாவித்திரி கேட்கிறா. யமதர்மன் ஆடி போயிட்டாரு. பதிவிரதையே, நீ பேச பேச உன்னிடத்தில் உத்தமமான பக்தி தோன்றுகிறது, உன் நம்பிக்கை வீணாகாது, உன் கணவன் இன்னும் 400 வருடங்கள் உன்னோடு வாழ்வான், உனக்கு 100 புத்திரர்கள் பிறப்பார்கள், நீ நலமுடன் வாழ்வாய் அப்படின்னு ஆசீர்வதிச்சு சத்தியவானோட உயிரையும் கொடுத்துட்டு யமதர்மன் மறையிறாரு. சத்தியவான் தூங்கி எழுந்தது போல விழிச்சு சுற்றுமுற்றும் பார்த்து பரபரக்க, என்ன ஆச்சு, என்னை இழுத்த அந்த கருப்பு நிற தேவர் எங்கே அப்படின்னு கேட்க, சாவித்திரி நடந்ததையெல்லாம் கூற 2 பேரும் எல்லை இல்லா மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆசிரமத்துக்கு திரும்பி போய் பார்வையை திரும்பி பெற்ற தந்தையையும் தன்னோட தாயையும் வணங்கி நடந்ததை சொல்றாங்க. மறுநாளே அவங்க இழந்த ராஜ்யத்துல பகைவர்களை மக்களே அழிச்சிட்டாங்க, தங்களோட பழைய மன்னர் தான் மீண்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அவங்கள கூட்டிட்டு போக பரிவாரங்கள் வர, சத்தியவான், சாவித்ரி, தியுமத்சேனன் மற்றும் அவரோட மனைவி எல்லாருமே முனிவர்களை வணங்கி தங்களோட நகரத்துக்கு திரும்பி போனாங்க. இப்படியாக இந்த கதை முடியுது. இந்த பதிவிரத மகாத்மய பர்வதத்தை, சாவித்திரியோட உபாக்கியானத்தை பக்தியோட கேட்டவங்க சுகமும் விரும்பினையெல்லாம் கைகூடவும் செய்வாங்க அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. இப்படி மன உறுதியோட இருந்தா நினைச்சது மட்டும் இல்ல, மரணத்தையும் வெல்லலான்னு இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான புராண கதைகளை தெரிஞ்சுக்க கதைத்தூரல் சேனலுடன் இணைஞ்சிருங்க. நன்றி.